ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சுவையான பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பூசணிக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றதையும் பூசணிக்காவுடைய மருத்துவ குணங்கள் என்னென்னன்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை வதக்கிடலாம். இது வதங்கினதும் நம்ம பூசணிக்காய் பொடியாக நறுக்குனதை இதோட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பூசணிக்காவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த பூசணிக்காய் பொரியலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.